சினிமாவிலிருந்து வந்தவர்களே துணை முதலமைச்சர் ஆகும்போது திருமாவளவன் ஏன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது? வட மாவட்டங்களில் விசிக இல்லாமல் திமுகவில் ஜெயிக்கவே முடியாது. இப்படியெல்லாம் அதிரடியான ஸ்டேட்மெண்ட்களை கொடுத்தது மட்டுமில்லாமல் திருமாவளவனை பின்னால் இருந்து இயக்குபவர் என்கிற விமர்சனத்துக்கும் ஆளாகி இருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன். யார் இவர்? இந்த வீடியோல பார்க்கலாம். திருச்சியை பூர்வீகமாக கொண்ட ஆதவ் அர்ஜுனா சிறு வயதில் ஏழ்மையோடு போராடியவர். அவருடைய பள்ளி படிப்பு, அதனைத் தொடர்ந்து கல்லூரி படிப்பு என அத்தனைக்கும் பெரும் சிரமம் இருந்திருக்கிறது. பொலிட்டிக்கல் சயின்ஸ் மாணவரான அவருக்கு கல்லூரி காலத்தில் இருந்தே அரசியல் மீது தீராத பற்று இருந்திருக்கிறது. அதே நேரம் விளையாட்டின் மீதும் அவருக்கு ஆர்வம் அதிகமாகவே இருந்திருக்கிறது. அதிலும் கூடைப்பந்து விளையாட்டில் சிறப்பான மாணவனாகவே அவருடைய பள்ளி நாட்களில் இருந்தே இருந்து வந்தவர். மாவட்ட மற்றும் மாநில அளவிலான ஏராளமான போட்டிகளில் பங்கேற்று வெற்றியும் பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாது இந்திய கூடைப்பந்து அணிக்காகவும் இவர் விளையாடி இருக்கிறார் என்பது கூடுதல் தகவல். தமிழ்நாட்டின் கூடைப்பந்து சங்கத்தின் தலைவர், தமிழக ஒலிம்பிக் சங்கத்தின் பொதுச் செயலாளர் என பல்வேறு முக்கிய பொறுப்புகளையும் வகித்திருக்கிறார். இவர் இத்தனை பொறுப்புகளில் இருந்தாலும் இவருக்கு ஊடகங்களில் அடையாளம் கிடைத்தது லாட்டரி மார்டினின் மருமகன் என்ற நிலையில்தான். லாட்டரி மார்டின் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை செய்த போது ஆதவ் அர்ஜுனாவினுடைய சென்னை போயஸ் கார்டன் இல்லத்திலும் அலுவலகங்களிலும் சோதனை நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. அரசியல் மீது அவருக்கு இருந்த ஆர்வம் அவரை தேர்தல் வியூக அமைப்பாளராக உருவாக்குவதற்கு முதன்மை காரணமாக அமைந்திருக்கிறது. திமுகவினுடைய தேர்தல் வியூக அமைப்பாளராக பல ஆண்டுகள் பணியாற்றி வந்த ஆதவ் அர்ஜுனா அங்கிருந்து வெளியேறி வாய்ஸ் ஆஃப் காமன் என்கிற நிறுவனத்தை நடத்தி வருகிறார். வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்தை தொடங்கிய பின்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு இணைந்து பணியாற்ற தொடங்குகிறார். விசிக நடத்திய விருது வழங்கும் விழா, பூத் ஏஜென்ட்டுகள் கூட்டம், விசிகவினுடைய வெல்லும் ஜனநாயக மாநாடு ஆகிய நிகழ்வுகளை வெற்றிகரமாக நடத்தி காட்டுகிறார். அவருக்கு இருந்த அரசியல் ஆர்வம், விளிம்பு நிலை மக்கள் முன்னேற வேண்டும் என்கிற எண்ணம், இவற்றையெல்லாம் பார்த்த திருமாவளவன் இவரை தன்னுடைய கட்சியில் இணைத்துக் கொள்ள முடிவு செய்கிறார். திருச்சியில் நடைபெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் அந்த கட்சியினுடைய ஆன்லைன் உறுப்பினர் சேர்க்கை தொடங்கப்பட்டது. அந்த நிகழ்விலேயே திருமாவளவன் கைகளில் இருந்து விசிக உறுப்பினர் அட்டையை பெற்றுக்கொண்டு அதிகாரப்பூர்வமாக தன்னை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டார் ஆதவ் அர்ஜுனா. அதனைத் தொடர்ந்து கடந்த பிப்ரவரி மாதம் விசிகவின் தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய அம்பேத்கர் திடலில் நடைபெற்ற அந்த கட்சியினுடைய உயர்நிலைக்குழு கூட்டத்தில் ஆதவ் அர்ஜுனாவுக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பை வழங்கி அழகு பார்த்தார் அந்த கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன். மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் விசிகவுக்கு ஒதுக்கப்படும் இடங்களில் பொது தொகுதி ஒன்றில் ஆதவ் அர்ஜுனா போட்டியிடுவார் என்று பரவலாக பேசப்பட்டது. திருமாவளவனும் எப்படியாவது 3 தொகுதிகளை வாங்க வேண்டும் என்று திமுக தலைமையோடு பேச்சுவார்த்தை நடத்தினார். இறுதியில் திமுக ஒதுக்கியது 2 தொகுதிகள் மட்டும்தான். அதுவும் ரிசர்வ் தொகுதிகளாக இருந்த சூழலால் ஆதவ் அர்ஜுனாவுக்கு இடம் வழங்கவில்லை என்கிற தகவலும் வந்து சேர்ந்தது. அதன் பிறகு மக்களவை தேர்தலில் விசிக போட்டியிட்ட விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் தொகுதிகளுக்கான தேர்தல் வியூக அமைப்பாளராக ஆதவ் அர்ஜுனாவை நியமித்து அவரை சமாதானப்படுத்தினார் திருமாவளவன். இப்படியாக மக்களவை தேர்தல் நடந்து முடிந்த பிறகு தற்போது விசிகவுக்கு இப்படியாக மக்களவை தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் விசிக அறிவித்துள்ள மது ஒழிப்பு மாநாட்டுக்கான வியூகங்களை அமைத்து தந்தவரும் ஆதவ் அர்ஜுனா தான் என்று பொதுவெளியில் பரவலாக பேசப்படுகிறது. அதோடு மட்டுமில்லாமல் சமீபத்தில் திருமாவளவன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் கூட்டணி ஆட்சி குறித்த வீடியோ ஒன்றை பதிவு செய்திருந்தார். அந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டு டெலீட் செய்யப்பட்டு மீண்டும் பதிவு செய்யப்பட்டது என ஒரே நாளில் மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்த நிகழ்வுகள் மாறின. இப்படி அடுத்தடுத்து விசிக தலைப்புச் செய்திகளில் இடம்பெறக்கூடிய சூழலில் திருமாவளவனை இவர்தான் பின்னால் இருந்து இயக்குகிறார், இவர் அமைத்து தரக்கூடிய வியூகங்கள் அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திருமாவளவனும் இயங்கி வருகிறது என பலரும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க அதையெல்லாம் ஒரு பொது மேடையில் உடைத்தெறிந்தார் திருமாவளவன். என்னை யாரும் இயக்க முடியாது, என்னை இயக்குவதற்கு யாரும் பிறந்து வரவில்லை என்ற அதிரடியான ஒரு ஸ்டேட்மெண்டை பொதுவெளியிலேயே வைத்திருந்தார் திருமாவளவன். இருந்தாலும் ஆதவ் அர்ஜுனாவுக்கான முக்கியத்துவம் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பெருமளவுக்கு இருக்கிறது என்பதைத்தான் தற்போதைய நிகழ்வுகள் உணர்த்துகின்றன. காரணம், சமீபத்தில் அவர் கொடுத்த 2 நேர்காணல்களில் திமுகவுக்கு நெருக்கடி தரக்கூடிய வகையில் சில கேள்விகளை அவர் முன்வைத்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து திமுகவை ஆதரிக்கக்கூடிய பலரும் சமூக வலைதளங்களில் ஆதவ் அர்ஜுனாவை கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். அதே நேரத்தில் விசிக தரப்பிலிருந்தோ திருமாவளவன் தரப்பிலிருந்தோ இதுவரையில் ஆதவ் அர்ஜுனா அவருடைய 2 நேர்காணல்களில் தெரிவித்த கருத்துக்கள் குறித்து எந்த ஒரு ரியாக்ஷனையும் வெளிப்படுத்தவில்லை. இந்த 2 நாளா அப்படியே புரட்டி திரிக்கிறார். என்ன திரிக்கிறான்னா, நம்ம கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர் தான் இந்த குழப்பங்களுக்கெல்லாம் காரணம். திருமாவளவன் அவர் தான் இயக்கி கொண்டிருக்கிறார், அவர் தான் இயக்குனர், அவர் நல்லெண்ணத்தோடு இந்த கட்சியில் வந்து இணைந்திருக்கிறார். அவருக்கு நினைச்சிருந்தா
வேற எந்த கட்சியிலும் போய் சேர முடியும். அவரை நான் முதல்ல பார்க்கிற போது, அவருடைய அலுவலகத்தில் பார்க்கிற போது எனக்கு வியப்பா இருந்தது. என்ன வியப்புனா, ஒரு பக்கம் காந்தி சிலை, இன்னொரு பக்கம் அம்பேத்கர் சிலை வச்சிருந்தார். காந்தி சிலையும் அம்பேத்கர் சிலையும் ஒரு இடத்துல இருக்காது. ஏன்னா ரெண்டு பேரும் அப்படி ஒரு கான்ட்ராடிக்ஷன் உள்ள தேசிய தலைவர்கள். காந்தின்னா அம்பேத்கருக்கு பிடிக்காது, அம்பேத்கர்னா காந்திக்கு பிடிக்காது. இது என்ன இவ்வளவு பெரிய முரணா இருக்கு அப்படின்னு நான் பார்த்தேன். அப்புறம் அவருடைய அலுவலகங்கள்லாம் கான்ஸ்டிடியூஷனுடைய பிரியாம்பிள் வச்சிருந்தார். நாம இப்ப பேசக்கூடிய அந்த முகப்புரை இருக்கு இல்லையா, அந்த முகப்புரையை அவர் ஃப்ரேம் பண்ணி எல்லா இடங்களையும் வச்சிருந்தார். எந்த தலித் இயக்கத்தோடு அவருக்கு எந்த தொடர்பும் கிடையாது. முதல்ல நான் பார்க்கிற போதே, அதற்கு முன்பே அவருக்கு அம்பேத்கரை பிடித்திருந்தது. காந்தியின் சமதர்ம கோட்பாடும் புரட்சியாளர் அம்பேத்கரின் சாதிய ஒழிப்பு கோட்பாட்டிலும் அவருக்கு ஒரு ஈடுபாடு இருந்தது. நான் கேட்டேன், என்னங்க இதை பார்த்தவொடனே எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்குது, ரெண்டு பேரும் எப்படி ஒன்னா வச்சிருக்கீங்க? நாங்க காந்தியை எங்கேயுமே பயன்படுத்துறது இல்லை, நாங்க வைக்கிறது இல்லை, அம்பேத்கரை வைக்கிறவங்க யாரும் காந்தியை வைக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப அவர் சொன்னார், நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தேன், நான் பாலிடிக்ஸ்ல ரொம்ப ஈடுபாடு, எனக்கு காந்தியும் பிடிக்கும் அம்பேத்கரையும் பிடிக்கும். காந்தியை பிடிக்கிறவங்க அம்பேத்கர் பேரையே சொல்ல மாட்டாங்க. சாதியவாதிகள் அம்பேத்கர் பேரை சொல்ல மாட்டாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர், தலித் அல்லாத ஒரு அரசியல் கட்சி தலைவர் வீட்டில் கூட நீங்க அம்பேத்கர் படத்தை பார்க்க முடியாது. தலித் அல்லாத ஒரு அரசியல் கட்சி தலைவர் வீட்டில் கூட அம்பேத்கர் படத்தை பார்க்க முடியாது. ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அம்பேத்கர் சிலையை வைத்திருக்கிறார், அம்பேத்கர் படத்தை வைத்திருக்கிறார். அவருக்கும் நமக்குமான நட்பு மேலோங்கிய நிலையிலே, நான் இந்த இயக்கத்தில் சேர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக என்னை ஒப்படைத்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் வெளிப்படையாக தன்னை இணைத்துக் கொண்டார். அவருக்கு ஒரு நல்லெண்ணம் இருக்கு, இந்த கட்சி பெரிய கட்சியா வரணும், ஆட்சிக்கு வரணும், முதல்ல ஆட்சி அதிகாரத்தில் இடம் பெறணுங்கிற ஒரு நல்லெண்ணம் இருக்கு, அவ்வளவுதான். ஆனால் ஏதோ ஒரு கட்சிக்குள்ள ரெண்டு குரூப்பா இருக்கு, ஒருத்தருக்கு இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க, இதுக்கு ஒரு ஸ்டோரி. இந்த ஊடகங்களுடைய சதி வேலைகள். நான் கள்ளக்குறிச்சி போனது தன்னியல்பா போனேன், ஆர்ப்பாட்டம் நடத்தினது தோழர்கள்ட்ட யார்ட்டையும் கலந்து பேசல, நானா அறிவித்தேன். மாநாட்டை அறிவித்தது அந்த மேடையில் எக்ஸ்டம்போரா பேசும்போது நான் சொன்னேன், ரவிக்குமார்கிட்டயோ அல்லது சிந்தனை செல்வன்கிட்டயோ அல்லது வேறு முன்னணி பொறுப்பாளர்கிட்டயோ நான் யார்ட்டையும் பேசல. ஆனா இந்த பிரச்சனையை இப்படி மாநாடா நடத்தி இப்படி ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்துவதற்கு ஆதவ் அர்ஜுன் தான் ஐடியா கொடுத்தாரு. எப்படிலாம் கற்பனை பாருங்க. இது சமூக ஊடகங்கள்ல வர்றது நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். அவர் ஏதோ பண்றாரு அப்படிங்கிறார்ல, நல்லெண்ணத்தோடு ஒடுக்கப்பட்ட மக்களின் நலன்களுக்காக இன்றைக்கு போராடுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதிலே நான் திருமாவளவன் தலைமையை ஏற்று செயல்பட விரும்புகிறேன் என்று அவர் முன்வந்தார் என்பதுதான் உண்மை. அவங்களுக்கு என்னன்னா, ஏன் இவர் போய் ஒரு அதிமுக சேர்ந்திருக்கலாமே, காங்கிரஸ்ல சேர்ந்திருக்கலாமே, திமுகவிலே நீடிச்சிருக்கலாமே, இப்படிலாம் போய் விடுதலை சிறுத்தைகளோடு சேர்றதுனால திருமாவளவனை நம்ம ஒரு சாதி கட்சின்னு பிராண்ட் பண்ண முடியாம போகுதே. அவர் ஆதவ் அர்ஜுன் தான் பேர் வச்சிருக்கிறார், இவனுனா அர்ஜுன் ரெட்டின்னு எழுதுறானு சேர்த்து. அவர் ஒரு இடத்துலையும் சாதி பேரை சொன்னது கிடையாது. அவனு கண்டுபிடிக்கிறானு போட்டு பூத கண்ணாடி வச்சு. அவர் வளர்ந்த முறை அவர் வாழ்ந்த முறை, கற்ற முறை எல்லாம் பேசியிருக்காரு. ஒரு நாள் எனக்கு சாதிய வட்டமே எனக்கு நட்பு கிடையாது, உறவே கிடையாது, அந்த சாதியாடும் எனக்கு நெருக்க கிடையாது. அப்படி ஒரு உணர்வே எனக்கு இதுவரையிலும் வந்தது இல்லை. அதுதான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். எந்த சாதி சங்கத்தோடு அவருக்கு தொடர்பு கிடையாது, சாதியவாதிகளோடு தொடர்பு கிடையாது. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன்.